அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி காடை முட்டை கிரேவி. வாங்க எப்படி சூப்பர் டேஸ்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பாக்ஸ் காடை முட்டை எடுத்துருக்கேன். அதில் ஒரு பாக்ஸில் 12 முட்டை வருது. இது எல்லாத்தையுமே ஒரு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக அவிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு முட்டையை பார்க்குறப்போ. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுதான் நம்மளுக்கு கிரேவியுமே நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸில் மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். 3 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தொக்குமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 1/4 கிளாஸ் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கருகி போயிடும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.